வணக்கம். இது பவானி அம்மா சமையல். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பொரி உருண்டை. ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் தான். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பொரி உருண்டை பண்ணுறதுக்கு நான் இந்த ஒரு கப்பில் வெல்லம் எடுத்துக்கிறேன். நீங்கள் பவுலில் எடுக்கலாம், டம்ளரில் எடுக்கலாம், எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் ஒன்று எடுத்துக்கிறேன். நம்ம வெல்லம் எதில் அளக்குறோமோ அதில் தான் பொரியும் அளந்துக்கணும். தண்ணி வந்து ஒரு 1/4 கப்பு. வெல்லம் அளந்த கப்பில் தான் அளக்கணும். வெல்லம் நல்லா கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த டைமில் வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டி வச்சுக்கிற வெள்ளை கரிசியில் ஒரு வானொலிக்கு மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், கொஞ்சோண்டு சுக்குத்தூள், உப்பு, சால்ட்டு ஒரு சிட்டிகை. நல்லா கைவிடாமல் தழுவிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வரும். இது 1 நிமிஷம் கலரிக்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் பக்கத்தில். இந்த பாகு பதம் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஊற்றி பார்க்கலாம். தண்ணியில் கரையுது. இன்னும் 1 நிமிஷம் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் எடுத்து தட்டில் ஊற்றி பார்க்கலாம். இது உருட்டினா தக்காளி பதத்தில் தான் இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டேஜ் வரணும். தண்ணியில் விற்று பார்த்தோமா அந்த கல் மாதிரி இருக்கணும். இப்படி திக்காக இருக்கணும். மிட்டாய் மாதிரி இருக்கணும். மிட்டாய் பார்த்து இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். தளம்லாம் இருக்கக்கூடாது. இதை கல் பதன்னுவாங்க, இல்லைன்னா டங்கு பதன்னுவாங்க. இது ஒரு தட்டில் எடுத்து பார்த்தோமா டங்குன்னு சவுண்டு வரும். இது பாருங்க, போட்டு காமிக்கிறோம். ஒரு தட்டில் சவுண்டு வருதுங்களா, டங்குன்னு. அதான் டங்கு பதம். இதுதான் கரெக்டான பதம். இப்போது பொரி வந்து நான் எந்த கப்பில் வெல்லம் எடுத்தனோ இந்த கப்பில் வெல்லம் எடுத்தேன் 1. இதில் 4 கப்பு பொரி எடுத்துக்கிறேன். பொரி வந்து நல்லா பொறன்னு இருக்கணும். நமுத்து இருக்கக்கூடாது. இந்த கிள்ளி பார்த்தா நல்லா பொறுன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த பாகில் கொட்டி கலரிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நல்லா இந்த மாதிரி கலரிடணும். சூடாக தான் இருக்கும். அந்த சூட்டோட நம்ம உருண்டை பிடிச்சிடணும். கையில் கொஞ்சம் அரிசி மாவு தொட்டுக்கணும். அரிசி மாவு இல்லைன்னா தண்ணி கூட கொஞ்சம் தொட்டுக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். பொரி உருண்டைக்கு 2 பொருள் இருந்தால் போதும். ஈஸியான ஸ்நாக்ஸ் தான். இதில் முக்கியமாக பாகு பதம் தான் கரெக்டாக இருக்கணும். கல் பதம் வரணும். அவ்வளோதான். அவ்வளோதான். கடைசி உருண்டை ஊட்டியாச்சு. சிலருக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கின்னு இருக்கும், அடியில் வராது. சூடு ஆற அது என்ன பண்ணணும், அப்படியே விட்டுருவாங்க. நான் என்ன பண்ணேன், லைட்டாக சூடு பண்ணி
இருக்குதான் சுத்தமாக வலிச்சு எடுத்து உருண்டை பிடிச்சாச்சு, கடிச்சு உருண்டை. அவ்வளோதான், பொரி உருண்டை உருட்டி பிடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.